அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். 5/3/2025 மாசி மாதத்தின் 21ஆம் நாள் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா சஷ்டி திதியும் கிருத்திகை நட்சத்திரம் கூடி வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள். மாசி மாதத்தில் இவ்வாறு அமைவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கருதப்படுகிறதுங்க. இந்த நாளில் முருகப்பெருமானுக்குரிய இந்த ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் சொன்னாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும். தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுக்கு முக்கிய விரதங்களில் ஒன்று கிருத்திகை. சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தை பாக்கியம் எப்படி கிடைக்குமோ அதே போல கிருத்திகை நட்சத்திரத்தில் முருகனுக்கு விரதம் இருந்தாலும் நிச்சயமாக குழந்தை பாக்கியமும் கிடைக்கும். நாம வேண்டும் வரமும் நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளும் இன்றைய நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. முருகப்பெருமானுக்குரிய மிக மிக முக்கியமான இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் என்ன தடைகள் இருந்தாலும் சரி, குழந்தை வர வேண்டுபவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், உயர் பதவிகளை அடைய வேண்டும்னு நினைக்கிறவங்க, வேலை வேணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த நாளில் விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாளில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் உடனடியாக நிறைவேற்றி கொடுப்பார். இந்த நாளில் நீங்கள் விரதமிருந்து வழிபடுவோராக இருந்தாலும் சரி, இல்லைங்க நான் விரதம் இல்லாமல் இருக்க மாட்டேன், சைவ உணவுகள் எடுப்பேன், கோவிலுக்கு போவேன், இன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு தீப தூப ஆராதனை காட்டி முருகப்பெருமானுக்கு பிடித்த பிரசாதங்களை வச்சு வழிபடுவோராக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரே ஒரு வரியை, இந்த முருகனுடைய இந்த பெயரை இந்த ஒரு வரியோடு சேர்த்து ஒரு 108 முறை சொன்னீங்க அப்படின்னா, அதாவது காலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே, மாலை 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே சொல்லணும். முருகனின் பெயரான சரவணன் எனும் திருப்பெயரை ஓம் சௌம் சரவண பவ, ஓம் சௌம் சரவண பவ. இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வரியை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன், பார்த்தே சொல்லுங்கள், தவறு கிடையாது. நாளைய தினம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் முருகனுடைய ஆலயம் இருந்தது அப்படின்னா முருகன் கோவிலுக்கு தேனை வாங்கி கொடுங்க. தேன் வாங்கி கொடுக்கும்போது எப்படி தேன் தித்திக்குமோ அதை போல உங்களின் வாழ்க்கையும் தித்திப்பாக செல்வச் செழிப்போடு இருக்கும். தவறாமல் பிரார்த்தனை செய்யுங்க. வழிபாடை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. என்ன செஞ்சாலும் சரி நம்பிக்கையோடு செய்யுங்க. நான் சொன்ன இந்த மந்திரத்தை மனதார ஒரு நெய் தீபம் ஏற்றி முருகனை நினச்சி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் வேண்டிய வரம் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயமாக கிடைக்குங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு செய்யுங்க. முருகனின் அருளால நிச்சயமா நல்லதே நடக்கும்.